முள்ளிவாய்க்கால் பேரழிவு முடிந்து இன்று 3வது ஆண்டு நினைவு. இரட்டை கோபுர தாக்குதலிலே 3000 பேர்தான் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இரட்டை கோபுரத்தை முக்கியத்துவம் முள்ளிவாய்க்காலுக்கு அந்த முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படவில்லை. இரட்டை கோபுர தாக்குதல் முடிந்தவுடனேயே பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்பதை அமெரிக்காவினுடைய அதிபர் புஷ் அறிவித்தார். முள்ளிவாய்க்காலில் ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் முன்னும் பின்னுமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இறுதி நாட்களிலே 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள். இரட்டை கோபுரத்திற்கு கிடைத்த அந்த முக்கியத்துவம் முள்ளிவாய்க்காலுக்கு அரசியல் ரீதியாக இன்னும் இதுவரை கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் 1948 அதிபர்களாக இருந்த இலங்கையினுடைய அதிபர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே ராஜதந்திரத்திலே வல்லவர்கள். நாம் லட்சியத்திலே வல்லவர்கள், தியாகத்திலே திறன்மிக்கவர்கள். அதேபோல் இராணுவ வல்லமையிலே எல்லா விதமான தொழில்நுட்ப அனைத்து வகை ஆயுதங்களையும் கையாளக்கூடிய திறமை பெற்றவர்கள். ஆனால் ராஜதந்திர அணுகுமுறை என்பது சிங்களர்களுக்கு இருக்கிற ராஜதந்திர அணுகுமுறையிலே ஒரு கால் பகுதி கூட நமக்கு விடுதலைக்காக போராடுகிறவர்களுக்கு இருப்பதில்லை. குறிப்பாக ராஜபக்சே அதிபராக வந்த 2006க்கு பின் ஒன்றிலே ராஜபக்சே உறுதியாக இருந்தான். இது ஒரு உள்நாட்டு போர். இந்த உள்நாட்டு போரில் அயல்நாடுகளுடைய தலையீடு கூடாது. ஆகவே அயல்நாடுகளுடைய தலையீடு கூடாது என்பதை முன்பே வெளிப்படையாக அறிவித்துவிட்டு, பிறகு அயல்நாட்டினுடைய தொண்டர்கள் மற்றவர்கள் யார் யார் நிறுவனங்கள் எவை உண்டோ அவைகளையெல்லாம் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றுவது என்பதை மிக பிரமாதமாக ராஜபக்சே செய்து முடித்தான். இது இன்றைக்கு சிரியாவிலும் எகிப்திலும் ஓமனிலும் மற்ற லிபியாவிலும் நடக்கிற போராட்டங்கள் ஒரு உள்நாட்டு போர்தான். ஆனால் அவைகளை மக்கள் எழுச்சிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு பேரினவாதத்தை எதிர்த்து 1948 நடக்கிற அந்த போராட்டத்தை 30 ஆண்டுகள் அறவழி போராட்டம், ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டம், இந்த 2 போராட்டங்களையுமே அவர்கள் மக்கள் எழுச்சிகள் என்று பார்க்கவில்லை. உள்நாட்டு போர் என்று ராஜபக்சே சொன்னதை மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, உள்நாட்டு போர் ஆதலால் இலங்கை அரசு தன்னை தற்காத்து கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் உண்டு என்பதை அனைத்துலக நாடுகளையும் ஏற்க செய்தார்கள். தற்காத்து கொள்வது என்கிற போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வரையிலான கனரக ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இதையும் சர்வதேச உலகம் ஏற்றுக்கொண்டது. முக்கியமானது 4வது, பயங்கரவாதத்திற்கு எதிரான போர். செப்டம்பர் 11, 2001 பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்பதை அமெரிக்கா அறிவித்தவுடனே அந்த கருத்தியலின் அடிப்படையிலே தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த நாடுகள் விடுதலை புலிகள் இயக்கத்தை 2005 தடை செய்கின்றன. 2005 வரையிலும் விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையில் தடை செய்யப்படவில்லை. ஆனால் 2006 ராஜபக்சே அதிபராக வந்தவுடன் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அந்த முடிவை எடுத்ததை பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே தனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லா நிலையிலும்
எல்லா காலகட்டத்திலும் ராஜபக்சேவுக்கு கை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். ஆகவே பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்ற கருத்தியலை அடிப்படையாக வைத்து, எனவே பயங்கரவாதத்தை ஒழிக்கப் போகிறோம் என்ற பெயரிலே போராளிகளை அவர்கள் தீர்த்து கட்டினார்கள். போராளிகளை மட்டுமல்ல, பொதுமக்களையும் அவர்கள் கொன்று குவித்தார்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஏறக்குறைய இறுதி நாட்களிலே 40,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். சர்வதேச மன்னிப்பு சபையாகட்டும், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், அது இது மானிடத்திற்கு எதிரான குற்றம் என்று மட்டுமே கூறுகிறது. டப்ளின் நடுவர் தீர்ப்பாயம் 2010 உருவாக்கப்பட்ட டப்ளின் நடுவர் தீர்ப்பாயம் இதை போர்க்குற்றம் என்று மட்டுமே குறிப்பிடுகிறது. எனவே இது மானிடத்திற்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல, போர்க்குற்றம் என்ற அடிப்படையிலே இந்த போர்க்குற்றங்களை 2 பகுதியிலுமே செய்திருந்தால் கூட இலங்கை அரசு அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏனென்றால் கொல்வது என்பது எந்த நோக்கத்திற்காக என்பதுதான் முக்கியமானது. டப்ளின் தீர்ப்பாயத்திலே சொல்லப்பட்டிருப்பது, கொல்வது என்பது ஒரு குறிப்பிட்ட ஆளையோ அல்லது ஒரு மக்கள் தொகுதியோ கொல்வதற்கு ஒரு நோக்கம் என்பது இருக்குமானால் அந்த கொலை என்பது போர்க்குற்றம், மானிடத்திற்கு எதிரான குற்றம் என்று டப்ளின் தீர்ப்பாயம் கூறுகிறது. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் போராளிகள் அதே போன்ற போராட்ட முறைகளை அல்லது வன்முறைகளை பயன்படுத்தியிருந்தால் கூட அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அதை பயன்படுத்துவது என்பது பிழையாகாது. ஆனால் ஒரு அரசு அதை பயன்படுத்துவது என்பது குறிப்பாக என்ன நோக்கத்திற்காக அதை செய்கிறது என்பது முக்கியமானது என்று டப்ளின் தீர்ப்பாயம் கூறுகிறது. ஆனால் இது ஒரு இனப்படுகொலை என்பதை யாருமே குறிப்பிடவில்லை. முதலாக பிரான்சிஸ் பாயில்ஸ், இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், உலக மனித உரிமை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர், அவர்தான் முதலாக இது இனப்படுகொலை என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். இனப்படுகொலை என்ற வார்த்தை முதலாக அவரை போன்றவர்களாலுமே பயன்படுத்தப்படுகிறது. எனவே இனப்படுகொலைக்கு ஆளாகிய ஒரு இனம், அந்த மக்கள் தொகுதி தான் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா நியாயங்களுடன் இருக்கிறது. ஆகவே அவர்கள் தனிநாடு கோருவதற்கு உரிமையுடையவர்கள், தனிநாட்டுக்கு ஆனவர்கள் என்பதை பிரான்சிஸ் பாயில் வலியுறுத்துகிறார். எப்படி கொசோவா, கிழக்கு தைமூர், தெற்கு சூடான் போன்ற நாடுகள் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு பின் தனிநாடாக பிரிந்தனவோ, அதை போல இவ்வளவு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்த பிறகு அந்த மக்கள் ஒன்றாக வாழ்வதற்குரிய எந்த நியாயமும் இல்லை என்பதை பிரான்சிஸ் பாயில் போன்றவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இன்றைக்கும் நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். இலங்கையினுடைய அதிபர்கள் மட்டுமல்ல, ராஜபக்சே மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி இருந்த எல்லா அதிபர்களுடைய மனோவியலும் ஈழத் தமிழர்கள் ஒரு அடிமை சமூகமாக இயங்க வேண்டும், இருக்க வேண்டும் என்றுதான் கருதினார்கள். ஒரு பேரினவாதம் மட்டுமே அங்கே இருக்க முடியும் என்று கருதினார்கள். இந்த மனோவியல் என்பது அதிபர்களுடைய மனோவியலாக மட்டுமில்லை, சிங்கள மக்களுடைய மனோவியலாகவும் 1948 தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் பால் பாயசங்கள் பரிமாறப்பட்டன. முள்ளிவாய்க்காலினுடைய முடிவு மே 18 அன்று அந்த வெற்றியை கொண்டாடினார்கள். நாம் முள்ளிவாய்க்கால் நினைவை மீண்டெழுவதற்கான ஒரு நினைவாக கொண்டாடுகிறோம். ஆனால் சிங்கள மக்கள், சிங்கள பேரினவாத அரசு அதை வெற்றி விழாவாக கொண்டாடினார்கள். இப்போதும் அதே மே 18 வெற்றி விழாவாக கொண்டாடுவதற்கு அரசு முழுவீச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் அரசு மட்டுமல்ல, சிங்கள மக்களுடைய மனோவியலும் அதுபோல மாறியிருக்கிறது. ஒருவேளை ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டோமானால் கூட
சாதாரணமாக தமிழ் மக்கள் சிங்களவர்களுடன் இணைந்து வாழலாம் என்பதியான கருத்துக்களுக்கு இணக்கப்பாடோடு இருக்கலாம், பகைமரப்பு கொள்ளலாம் என்று கருதினால் கூட சிங்களவர்கள் அந்த மனோவியலுக்குள் வருவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் ஆதிக்க மனோவியலோடவே இருக்கிறார்கள். ஆகவே தமக்கு கட்டுப்பட்டவர்கள், அடிமையாக இருக்க வேண்டியவர்கள் தமிழர்கள் என்று கருதுகிறார்கள். ஆகவே இலங்கை தீவு இனி இரண்டாக உடையாமல் இதற்கு வேறு வழி கிடையாது என்ற கட்டாயத்திற்கு தமிழர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆயுதக்களம் முடிவு பெற்றுவிட்டது. ஆயுதக்களமற்ற இடத்தில் அறநெறி போராட்டங்களை உருவாக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆயுதக்களம் முற்றுப்பெற்றுவிட்ட இடத்தில் இன்றைக்கு புதிதாக 3 களங்கள் தோன்றியுள்ளன. ஒன்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இனப்படுகொலை என்பது முள்ளுவாய்க்கோலோடு முடிந்துவிட்டது என்று உலக நாடுகள் கருதுகிறார்கள், பலரும் கருதுகிறார்கள். ஆனால் அது இனப்படுகொலை என்று இன்றைக்கு எந்த நாடுகளுமே கருதவில்லை. அதிலே சில உரிமை மீறல்கள், போர்க்குற்ற மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்ற அளவிலே தான் இலங்கை மீதான அந்த தீர்மானம் கூட, அந்த தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்ததற்கான ஒரு அடிப்படை உள்நோக்கம் இருக்கிறது. உலகம் முழுவதற்குமான ஒற்றை ஏகாதிபத்தியமாக அமெரிக்கா நேற்று வரை இருந்தது. இன்று சீனாவினுடைய கைகளிலே அது கேள்விக்குறியாகியிருக்கிறது. குறிப்பாக தென்னாசிய பிராந்தியத்தில், இந்து பெருங்கடல் பிராந்தியத்திலே யாருடைய ஆதிக்கம் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சீனாவுக்கான உலகம் முழுவதும், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இந்த நாடுகளுக்கான வர்த்தக பாதையின் மையப்புள்ளியாக இந்த நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு போகவும், எண்ணெய்களை கொண்டு வரவும், எரிவாயு கொண்டு வரவும் என்பதான இந்த மாதிரியான வியாபார வர்த்தக நிலைமைகளுக்கு இலங்கை ஒரு ஆதார புள்ளியாக இருக்கிறது. ஆகவே இலங்கை வழியாக சீனா உலகம் முழுவதற்குமான வணிகத்தை விரிவுபடுத்துகிறது அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிறது. இந்த ஆதிக்கம் என்பது தன்னுடைய ஒற்றை ஏகாதிபத்தியத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று அமெரிக்கா கருதுகிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் சீனாவை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இலங்கையின் மீது ஒரு நிர்பந்தத்தை அமெரிக்கா கொடுக்கிறது. உண்மையில் இலங்கைக்கு எதிரான ஐநா மனித உரிமை அவையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அது இலங்கைக்கு எதிரானதல்ல, உண்மையில் சீனாவுக்கு எதிரானது. ஏனென்றால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அன்றைக்கு அதே நாளிலேயே அமெரிக்கா இலங்கைக்கு விதித்திருந்த கடல் தொழில்நுட்பம் தொடர்பான, கடற்படை தொடர்பான ஆயுத கண்காணிப்பு வளையங்கள், அது தொடர்பான கருவிகள், இவைகளுக்கு விதித்திருந்த தடையை எந்த நாளில் அமெரிக்கா அந்த தீர்மானத்தை மனித உரிமை அவையிலே நிறைவேற்றுகிறதோ அதே நாளிலே இந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஈரானுடனான வர்த்தக போக்குவரத்தை இலங்கை தாராளமாக செய்து கொள்வதற்கான வழிவகையையும் அதே நாளிலே செய்திருக்கிறது அமெரிக்கா. ஆகவே அமெரிக்காவினுடைய நோக்கம் இலங்கையை குட்டுவதல்ல, அணைப்பது. ஆகவே இந்த உலகம் முழுவதுக்குமான ஆதிக்கத்தை யார் கையிலே வைத்திருப்பது என்ற போட்டியிலே சீனாவை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை கூட இலங்கை அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டால் ஈழத்தமிழர்களை கொன்றொழித்தது நியாயமென்றாகிவிடும் என்று இன்னும் ராஜபக்சேக்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் இந்த தீர்மானத்தை அவர்கள் முழுமையாக எதிர்க்கிறார்கள்.
இந்தியா அந்த தீர்மானத்திலே சில திருத்தங்கள் செய்து இன்னும் அதை நீர்த்து போக செய்துவிட்டது. அவை இப்போது இந்த இனப்படுகொலை என்பது இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வன்னி பகுதியிலே சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ந்து செய்யப்படுகின்றன. உலகத்தினுடைய காதுகளுக்கு செய்திகள் போகாமலே அல்லது செய்திகள் போனாலும் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமலே, ஏனென்றால் அங்கே இருந்து செய்திகள் கொடுப்பதற்கு உலகத்தினுடைய செய்தியாளர்கள் யாரும் அங்கே இல்லை, உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதேபோல் சிங்கள இராணுவ குடியிருப்புகள் அங்கே ஏற்படுத்தப்படுகின்றன. 2 ஊர்களுக்கு ஒரு சிங்கள இராணுவ முகாம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழர்களிலே, குறிப்பாக வடக்கு பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்களில் பலர் இந்த முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு பின் வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். பலர் கொழும்புக்கு சென்று விட்டார்கள். கொழும்பிலே அவர்கள் தங்கியிருப்பது கூட இவர்கள் வெளிநாடு செல்வதற்காக அங்கே தங்கியிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மக்களுக்கு மீண்டும் தங்களுடைய காணிகள் வழங்கப்படவில்லை. அந்த மக்கள் இடைத்தங்கள் முகாம்களிலேயே இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். புத்த விகாரைகள் புதிதாக தோன்றிக் கொண்டிருக்கின்றன. தமிழர் பண்பாடு என்பது முழுக்க அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இன அழிப்பு என்பது பீரங்கி கொண்டு தாக்குதல், செல்லடி தாக்குதல் அல்லது ஆகாய விமானத்தின் மூலம் தாக்குதல், கொத்துக்குண்டு வீசுதல் என்பது மட்டுமே இன அழிப்பு அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை ஒரு பேரினவாதத்திற்குள் இல்லாமல் செய்வது அல்லது கரைந்து போக செய்தல் என்பதை தொடர்ந்து இலங்கை அரசும் அதனுடைய ஆட்சியாளர்களும் மக்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு 3 புதிய களங்கள் திறந்திருக்கின்றன. ஒன்று, ஈழத்திலே வாழ்கிற பூர்வீக தமிழர். 2வது தளம் தாயக தமிழர். 3வது தளம் புலம்பெயர் தமிழர். பூர்வீக தமிழர், ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் இன்றைக்கு அவர்களுடைய நாக்குகள் வெட்டப்பட்டு விட்டன, கைகளும் கால்களும் கட்டப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த சம்பந்தரின் கையிலே தமிழ் தேசிய கொடிக்கு, விடுதலை கொடிக்கு பதிலாக சிங்கள கொடி ஆடுகிறது. அதில் ராஜபக்சே ஆனாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கே ஆகினாலும் சரி, சிங்கள கொடியையும் சிங்கள மனோபாவத்தையும் தமிழ் அரசியல் தலைமைகள் மத்தியிலே ஊன்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்மையாக அந்த மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இல்லை. தாயக தமிழர் என்று எடுத்துக்கொண்டால், தாயக தமிழர்கள் அன்றைக்கு யுத்தம் உச்சத்திலே இருக்கிற போது கூட நாடாளுமன்றத்திலே இருந்தார்கள், சட்டமன்றத்திலே இருந்தார்கள். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு பிரதிநிதித்துவ சபையிலே நீடித்து கொண்டிருப்பது என்பதே யுத்தத்தோடு நடத்துகிற பேரம்தான். ஆகவே இவர்கள், இந்த அரசியல்வாதிகள் இந்த பேரத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள். கடைசி வரை யுத்தம் முடிகிற காலம் வரையிலும் கூட இவர்கள் யாரும் எந்த பதவியும் விலகவில்லை. அது தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற பிற அரசியல் சக்திகள், தமிழ் தேசிய அமைப்புகள் அல்லது இந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரே ஒரு நாள் மத்திய அரசையோ மாநில அரசையோ ஸ்தம்பிக்க செய்திருந்தால் கூட அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கும், அந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஆகவே தாயக தமிழர்கள் இவைகளையெல்லாம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் வரையறைக்குட்பட்ட போராட்டங்களையே நடத்தி பழக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள். வரையறைக்குட்பட்ட போராட்டங்களை எப்படி கையாளுவது என்பது இந்திய அரசுக்கும் தெரியும், இலங்கை அரசுக்கும் தெரியும். ஏனென்றால் கருணாநிதி நடத்திய 3 மணி நேர நாடகத்தை, அந்த நாடகத்தை பற்றி கோத்தபய ராஜபக்சவே மிக தெளிவாக விளக்கியிருக்கிறான். The 9 reasons that Sri Lanka took defeated LTT என்று ஒரு பேட்டியிலே கோத்தபய ராஜபக்சே தெளிவாக சொல்லுகிறான். தமிழகத்திலே அந்த உச்சகட்டத்திலே போர் உச்சகட்டத்திலே இருக்கிற போது கொந்தளிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன.
இந்த கொந்தளிப்புகளை ஒரு வடிகால் மூலமாக தளர்த்துவதற்காக கருணாநிதி அங்கே உண்ணா நோன்பு இருக்கிறார். மத்தியிலே இருந்து இங்கே வருகிறது கேள்விகள் வருகின்றன. மத்தியிலே இருக்கிற சிவசங்கர மேனன், எம்.கே. நாராயணன் போன்ற அதிகாரிகள் எல்லோரும் நாங்கள் அங்கே வருகிறோம், தமிழ்நாடு கொந்தளிப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போது கோத்தபய ராஜபக்சேவும் இராணுவ வல்லமையுடையவர்களும் ராஜபக்சேவை சந்திக்கிறார்கள். ராஜபக்சே தெளிவாக சொல்லுகிறான், ஒரு வாக்குறுதியை கொடுங்கள், ஆனால் நாம் தொடர்ந்து கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று மட்டும் அப்போர் நிறுத்தப்பட்டு விட்டது, கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுங்கள், அவர்கள் டெல்லியில் இருந்து இங்கே வர வேண்டியதில்லை என்று ராஜபக்சே சொல்லுகிறான். அந்த செய்தி டெல்லிக்கு சொல்லப்படுகிறது, அங்கிருந்து சிதம்பரத்திற்கு சொல்லப்படுகிறது. சிதம்பரம் கருணாநிதியிடம் சொல்கிறார், நாடகம் முடிவுக்கு வருகிறது. ஆகவே இங்கே இருக்கிற தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. இங்கே இருக்கிற தமிழர்கள் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம், இலங்கை மீதான அமெரிக்க தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு கொடுக்க செய்தது. அது தமிழகத்தில் இருக்கிற அரசியல் செய்திகள், அது இன்னார் இவரார் என்று அவரவர் உரிமை கொண்டாடி கொண்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சக்திகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்தியா தவிர்க்க முடியாமல், ஏனென்றால் இந்தியாவுக்கே ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டிருக்கும், நாம் தொடர்ந்து தமிழினத்துக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருந்தால், குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் நாம் தொடர்ந்து இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருந்தால், இந்தியாவுக்குள் தமிழகம் இருக்காது, தமிழகத்தை இழக்க வேண்டி வரும் என்ற ஒரு உள்ளுணர்வு நடுவண் அரசுக்கு ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாகவே அவர்கள் இந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு வந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இன்றைக்கு மூன்றாவதாக இருப்பவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். இந்த புலம்பெயர் தமிழர்கள் யூத இனத்தை விட, யூத இனமாவது அங்கங்கே சிதறி இருந்தது, ஆனால் ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிறார்கள், எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். இவர்கள் வலிமையானவர்கள். இந்த ஈழத்தமிழர்கள் தான், புலம்பெயர் தமிழர்கள் தான் பிரிட்டனிலே ராஜபக்சே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்குள் காலடி வைக்க முடியாமல் விரட்டி அடித்தவர்கள். இந்த புலம்பெயர் தமிழர்கள் தான் ஐநா மன்றிலே பான் கி மூன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சர்வதேச விசாரணை குழுவுக்கான ஏற்பாட்டுக்கு அழுத்தம் கொடுத்தவர்கள். அந்த சர்வதேச மூவர் விசாரணை குழு அதற்கான எல்லா ஆவணங்களையும் ஒப்படைத்தவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். அவர்களுடைய பங்கு கணிசமானது. அதைப்போல இன்றைக்கு அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு கூட உலகம் முழுவதும் இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு புலம்பெயர் தமிழர்கள் ஆற்றியிருக்கிற கடமை என்பது எல்லையில்லாது. அந்த புலம்பெயர் தமிழர்கள் இப்போது எந்தெந்த நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனவோ அந்த நாடுகளிடம் போய் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது ஆதரவாக வாக்களித்த நாடுகளும் எதிராக வாக்களித்த நாடுகளில் அந்த நாடுகளிடம், அந்த அரசுகளிடம் போய் தங்களுக்கான நியாயத்தன்மையை அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க செயல். அது மட்டுமல்ல, எதிராக வாக்களித்த நாடுகளில் இந்தோனேசியா போன்ற நாடுகள் இனப்பிரச்சனையின் அடிப்படையிலே இன்னும் சிறுபான்மை இனத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிற நாடுகள். ஆகவே இந்த நாடுகளிலே போராடுகிற அந்த தேசிய இன மக்களோடு தொடர்பு கொள்வது புலம்பெயர் தமிழர்களுக்கு இன்றைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஆகவே எல்லா நாடுகளிலும் இருக்கிறது ஈழத்தமிழர்கள். அந்தந்த நாடுகளில் இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், அரசியலாளர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு, ஏனென்றால் இவர்கள் மூலமாக அவர்கள் அழுத்தம் கொடுக்க முடியும் அந்தந்த நாடுகளுக்கு. அதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு ரான் ரைட்னவர் என்ற
மார்க்சிஸ்ட் அறிஞர். அவர் அமெரிக்காவிலே பிறந்தவர், அமெரிக்காவிலே தான் எழுத்தாளராக வளர்ந்தார். ஆனால் கியூபாவுக்கு போய் அப்புறம் வெனிசுலாவுக்கு போய் அந்த நாடுகளினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஆதரித்து அந்த நாடுகளினுடைய சோசலிச பாங்குகளை எல்லாம் வரவேற்று எழுதினார். அதன் காரணமாகவே அவர் அமெரிக்காவில் வாழ முடியாத ஒரு நிலை உருவாயிற்று. அத்தகைய ஒரு மார்க்சிய அறிஞர் ரான் ரைட்னவர் கியூபாவும் வெனிசுலாவும் லத்தீன் அமெரிக்க நாடுகளும் இலங்கைக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த அமெரிக்காவுக்கு எதிராக இலங்கையை ஆதரித்ததற்காக மிக கடுமையாக குரல் கொடுத்திருக்கிறார். இப்போது மட்டுமல்ல, 2009 மே 23 நடந்த அந்த ஜெனீவா மனித உரிமை மாநாட்டில் கியூபாவும் மற்ற நாடுகளும் நடந்து கொண்ட முறையை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருப்பவர் ரான் ரைட்னவர். அவர் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து கூட அங்கேயெல்லாம் பல கூட்டங்கள் பேசினார். எனவே இது போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களை, மார்க்சிய அறிஞர்களை, சமூக ஆர்வலர்களை நாம் தொடர்பு கொள்வதும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதும் அவர்கள் மூலம் அந்தந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதுமான வேலையை இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்கள் மட்டுமே செய்ய முடியும். புலம்பெயர் தமிழர்களுடைய தோள்கள் மீதே இந்த கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்ற கருத்தியலை எடுத்துக்கொண்டு ராஜபக்சே விடுதலை புலிகளையும் மக்களையும் கொன்றொழிப்பதற்கு பயன்படுத்தினானோ, அதை போல இந்த உலகம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிற பொதுமக்கள் வாக்கெடுப்பு, தனியாக ஒரு நாடு பிரிந்து வாழ வேண்டுமானால் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதி இருக்கிறது. எனவே உலகம் ஏற்றுக்கொண்ட அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்ற கருத்தியலை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நாம் ஒரு தனிநாடு கோருவது என்பதை புலம்பெயர் தமிழர்கள் எடுத்து செல்ல வேண்டும். புலம்பெயர் தமிழர்கள் மட்டுமே இதை செய்வதற்காக உரித்தானவர்கள். இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்கள் வல்லமையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இதை செய்வார்கள். அவர்கள் தனி நாடு என்ற கோரிக்கையை வலுப்படுத்தி செல்வார்கள் என்று மிக தெளிவாக இங்கே இருக்கிற கண்காணிப்பு அமைப்பு ஒன்று மிக தெளிவாக ஒரு ஆய்வை சொல்லுகிறது. அதுபோல இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் இதை நோக்கி தங்களுடைய செயல்பாடுகளை நகர்த்த வேண்டும். ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துதல், தனிநாடு, இதற்கு கீழே, அதாவது தமிழர்களுடைய தேசியம், தாயகம், சுயநிர்ணயம் என்று எவைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைகளில் விட்டதோ அவைகளை புலம்பெயர் தமிழர்கள்தான் மீண்டும் தம் கைகளில் எடுத்து செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய கடமையை செய்வதற்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அவ்வாறான ஒரு சபதத்தை ஏற்பதற்கு அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த நாளில் நாம் அனைவருமே, உலகத் தமிழர்கள் அனைவருமே ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடியலை காணுவதற்கான சபதத்தை மேற்கொள்வோம். முள்ளிவாய்க்கால் ஒரு முடிவல்ல, அது விடுதலையின் தொடக்கம் என்ற அந்த விடுதலையின் அரசியலை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அதை நோக்கி நம்முடைய பயணம் நடக்கட்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.